ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டு வாசலை ரொம்ப அழகாக மங்களகரமாக மாற்றியாச்சு. இது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ஒரு டிப்ஸாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே இது ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு பதிவு தான் இது. ஓகே, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா ஆடி 18, ஆடி பெருக்கு இல்லையா? நேற்று தான் இந்த வேலைகள்லாம் நடந்தது. என்னடா ஆடி 18 அன்னைக்குன்னு வாசல்லாம் வலிச்சு விட்டுருக்காங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு தான் ஆளுகளே கிடைச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு தான் லீவு, அதனால அன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. கிடைச்ச ஆளுகளை வச்சு சிறப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்த வேலை ஈவினிங் 6 மணி வரைக்கும் இந்த வேலைகள்லாம் நடந்தது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வாசல் வந்து பெயிண்ட் அடிச்சிருந்ததா, இது வந்து பெயிண்ட் பண்ணி தான் இப்போ வந்து வாசல் வந்து வலிச்சு விடுறோம். எப்போதுமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நல்லா வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னாவே வீடு ரொம்ப அழகாக அதாவது அந்த பார்க்குறக்கு ஒரு மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும். அது வந்து நல்லா இருக்கும், நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். நல்ல பளிச்சுன்னு வாசல் இருந்து அதில் வந்து வாசலில் நல்லா அழகாக சின்ன கோலமாக போட்டாலும் சரி, இல்லை பெரிய கோலமாக போட்டாலும் சரி, கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு பார்க்குறப்போ அந்த வாசலே நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சது மாதிரி இருக்கும். அப்படி தானே? கடைசியில் பாருங்கள் இந்த வாசல் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு. இப்போக்கு இப்படி தான் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சாணம் போட்டு தான் இதெல்லாம் வலிச்சு விட்டுருது. மஞ்சள் கோபி பவுடரும் சாணமும் கலந்து ஃபுல்லாக சுண்ணாம்பு அடித்து சுண்ணாம்பு கரை கட்டி ஃபுல்லாக நீட்டாக வந்து வலிச்சு விட்டுருந்தோம். ஆனால் அது கொஞ்ச நாள் தான், ஒரு 2 வாரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து போயிடும். தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னா 2 வாரத்துக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பவுடர் அப்படியே கரைஞ்சிட்டே போகும். இங்கே வந்து சாணம் கிடைக்கிறது இல்லை. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாசல் வலிக்கிறது தெளிக்கிறது எல்லாமே ஒரு கிருமி நாசினிக்காக, எந்த ஒரு கெட்ட சக்திகளும் உள்ளே வரக்கூடாது. இன்னொன்று வந்து அது என்ன சொல்லுவாங்க, அந்த நோய் வாய்ப்பெல்லாம் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்து சாணம் தெளிக்கிறது. எந்த ஒரு நோய்களும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அண்டக்கூடாது அப்படிங்கிறக்காக மஞ்சள் சாணம் இதெல்லாம் கலந்து தெளிக்கிறது வந்து அது கிருமி நாசினிக்காக தான். ஆனால் காலப்போக்கில் நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போக்கு டவுன் வாழ்க்கையில சாணம் கிடைக்கிறதே இல்லை. நானும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி பெருக்குக்கு மொழிகி விட்டோன்னு எப்படியாவது வாசல்லாம் வந்து வலிச்சு விட்டு ரொம்ப அழகாக வீட்டை கொண்டு வந்துடும். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். 3 நாள் தொடர்ந்து போனேன் சாணம் எடுக்க. சாணமே கிடைக்கவே இல்லை. அதோட சரி போ, இருக்கட்டும், பரவாயில்ல போய் கிடைக்காததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும். அந்த மஞ்சள் கோபி பவுடர் மட்டும் போட்டு நான் வந்து ஃபுல்லாக வலிச்சு விட்டேன் அப்படின்னா அது வீடு ஃபுல்லாமே அது வந்து அந்த சாணத்தோட கலக்கையில் வந்து காலில் ஒட்டாது. அந்த வலிச்சு விட்ட நாள் மட்டும் லைட்டாக மஞ்சளாக ஒட்டும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனி பவுடராக போட்டு நம்ம வந்து அது வலிச்சு விட்டோம் அப்படின்னா அது பவுட்ரு மாதிரி தான், தண்ணி தெளிக்கையிலே அப்படியே கரைஞ்சிக்கிட்டு போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா சரி வீடு ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா அப்படியே மஞ்சளாக ஒட்ட ஆரம்பிச்சிடும். மேட்டைக்கிட்டு எல்லாமே நாஸ்தியாக போயிடும். சரி, அதனாலே வந்து யோசனை பண்ணிகிட்டே இருந்த சாணம் கிடைச்சதுன்னா வலிச்சு விட்டுருவோம், ஆடி பெருக்குக்குள்ளே வலிச்சு விட்டுலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோன்னு நினச்சேன். சரி, இந்த வேலைகள் கேட் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமே அழகாக வந்து வீட்டில் வந்து பெயிண்ட் பண்ணிடலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டு சூப்பராக நல்ல ஒரு குவாலிட்டியான உள்ள ஒரு பெயிண்ட். இது முன்னாடியே அந்த டப்பா வந்து நான் ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன் பாருங்கள். அந்த பெயிண்ட் தான் வாங்கணும். வாங்கி ஃபுல்லாக வந்து சுற்றி ஒயிட் கலர் பெயிண்டில் கரை கட்டி விட்டு நல்லா அழகாக வாசலை வந்து வலிச்சு விட்டாச்சு. இது நம்ம ஒவ்வொரு நாளும் லைட்டாக வந்து தண்ணியில் மஞ்சத்தூள் கலந்து அப்படியே நம்ம வந்து தெளிச்சு விட்டுட்டு நம்ம எப்போதும் போல் கோலம் போட ஆரம்பிக்கலாம். இது பார்த்தா ஒரு 6 மாதம் 7 மாதம் இல்லை 1 வருஷம் கூட அப்படியே இருக்கும். பெயிண்டோட குவாலிட்டியை பொறுத்தது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் தான் பண்ணியிருந்தோம். அதாவது ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக பெயிண்ட் தான் பண்ணி விட்டுருந்தோம். அது என்னாச்சு அப்படின்னா இந்த வாசல் தர வந்து வலிச்சு விடும்போது, அதாவது காரை போடும்போது, இந்த காரத்தரையாக போடுவோம் இல்லையா, அப்போ வந்து ரொம்ப நைஸாக போட்டு தேய்க்க சொல்லிட்டேன். உடஞ்சி வந்துருமோ என்னமோ அப்படிங்கிறக்காக வண்டி போக வர இருந்தது அப்படின்னாவே வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து கிராக் விழுகும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டே வந்துடும் சிமெண்டோட அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன், சரி நல்லாவே பூசி விட்டுருங்கன்னு சொன்னேன். அது என்னாச்சு அப்படின்னா இந்த பெயிண்ட் அடிக்கும்போது வலுவழுப்பு இருந்ததுனால என்ன ஆகுதுன்னா தண்ணி ஊற்றி நடக்க போக வர அப்படியே கலண்டு வந்துடுது. சரி அப்படின்னா இந்த டைம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் ஃபுல்லாக ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பெயிண்ட், காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இது வந்து 1 லிட்டரு 480 என்னமோ சொன்னாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி இந்த பெயிண்ட்டு. அதனாலே வந்து ரொம்ப மட்டி பெயிண்டாக இல்லாமலும் கொஞ்சம் நல்லாவே கலர்ஃபுல்லாக நல்லா திக்காக தெரிகிற மாதிரி வாங்கி அடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நேற்று ஃபுல்லாக இந்த வேலை தான் நடந்தது. நேற்று ஆடி பெருக்குக்கு காலையிலே பூஜைகள்லாம் நேரத்திலே எந்திரிச்சு பண்ணியாச்சு. 4:50க்கெல்லாம் பண்ணேன். அதனால தான் ஷார்ட்ஸ் வீடியோ கூட கொஞ்சம் லேட்டாக கொடுத்துருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து கரெக்டாக எனக்கு அந்த வேலைகளுக்கெல்லாம் பக்கத்திலே நின்று சொல்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா வேலை ஆளுகள் இருக்கையில் தான் நாம் அவங்கக்கிட்ட வேலை வாங்க முடியும். இன்னொன்று நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? அதனால தான் பார்த்தீங்கன்னா கூடவே நின்னேன். அதனால தான் நேற்று வீடியோலாம் வந்து கொடுக்காம ரொம்ப லேட்டாக ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன். லாங் வீடியோ நான் அடுத்த பதிவாக உங்களுக்கு ஆடிப்பெருக்கு வீடியோலாம் அப்படியே நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். பாருங்கள், இப்போ அழகாக இருக்குது பாருங்கள். வாசல் எல்லாம் வலிச்சு விட்டாச்சு. அதே போல் பின் வாசலுமே இந்த தோட்டத்து பக்கம் உள்ள வாசல் எல்லாமே அந்த தகரமெல்லாம் அப்படியே உடஞ்சி போயிடுச்சு இல்லையா? அது ஏற்கனவே அதாவது பதிவுள்ள சொல்லியிருப்பேன். அதெல்லாம் தட்டி விட்டு மறுபடியும் அதில் எல்லாம் வந்து போல்ட்டு போட்டு நீட்டாக வெல்டிங் பண்ணி இப்போ வந்து ஏதாவது ஒரு பூச்சி கீச்சி உள்ளே வராமல் இருக்கிற மாதிரி நல்லா நீட்டாக பண்ணிவிட்டு நேற்று அதுக்கெல்லாம் பட்டி மாவு வச்சு பூசி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்தது அதெல்லாம் பட்டி மாவு வச்சு பூசி விட்டு மறுபடியுமே அதில் வந்து அந்த பெயிண்ட் எல்லாம் அடித்து அதுக்கப்புறம் அதில் பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு பின் வாசல் பக்கமும் அந்த வாசல் படி கீழே வரைக்குமே வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி விட்டாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வாசல் வந்து பார்க்குறக்கே அவ்வளோ மங்களகரமாக இருக்குது. இப்போ இந்த வாசல் வலிச்சு விட்டுருக்கதோடு அந்த கீழே அந்த ரோடு இருக்குது இல்லையா? இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது. இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதில் நம்ம சாணி கிடச்சிது எப்போ யார்ட்டையாவது சொல்லி கொண்டு வர சொல்லி கூட கொஞ்சம் அப்படியே அந்த சாணி பவுடரி கலந்து அப்படியே தெளிச்சு விட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அது நான் அடுத்தடுத்து செய்கிறேன். இப்போ தான் வலிச்சு விட்டதுனால இந்த பெயிண்ட் பண்ணதுனால ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீட்டாக கூட்டி க்ளீன் பண்ணி ஃபுல்லாக தண்ணி வச்சு நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாசலில் ஒரு கோலமும் போட்டுட்டேன். அடடா, வாசல் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இதை தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு வாசல் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். நல்லா பார்க்குறப்ப ப்ரைட்டாக இருக்கணும். நம்ம கோலம் போடுறக்கே அப்போ தான் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நான் ரொம்ப நாள் வரைக்கும் இந்த வாசலை நான் காட்டாமலே வச்சுருந்தேன் தெரியுமா? ஏன் அப்படின்னா இதுக்காக தான் காட்டலை. அதில் கோலம் போட்டாலே தெரிகிறதே இல்லை. இன்னொன்று மேலே ஒரு மாதிரி லைட்டாக பெயிண்ட் ஆகும், கீழே ஃபுல்லாக போயிட்டு அது ஒரு மாதிரி வீடியோக்கே ஒரு மாதிரி என்னமோ எனக்கே மைண்டுக்கு செட் ஆகாத மாதிரி இருந்தது. அதனால தான் நான் உள்ள கோலம் போட்டு மட்டும் வீடியோவில் அடிக்கடி காட்டிட்டு இருந்தேன். அதை கூட ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் வெளிவாசலை இப்போ காட்டவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு. இதுக்காக தான் காட்டலை. இனி தொடர்ந்து வெளிவாசலையும் வீடியோவில் நான் வந்து காட்டுவேன். வெளியில் கோலம் போடுறதையும் அப்படியே நான் எப்போதும் போல் முதல்ல நான் எப்படி வீடியோ கொடுத்துட்டு இருந்தேனோ அது மாதிரியே நான் வந்து அப்படியே ஆட் பண்ணி வீடியோ கொடுக்குறேன். இப்போ நம்மளுடைய வாசல் கோலம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எல்லாருக்குமே இந்த பதிவு வந்து தேவைப்படும். கண்டிப்பாக கிராமங்களில் வந்து சாணம் கிடைக்கும், நம்ம வந்து அழகாக வலிச்சு விடலாம், கோலம் போடலாம். நகரப்புறங்களில் வந்து கிடைக்காது. அதனால இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போதும் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இன்னொன்று சாஸ்திரப்புக்கு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் இருந்தாலுமே நம்ம சாஸ்திரப்புக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு சாணம் கிடைச்சா கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சாஸ்திரப்புக்கு சாணத்தை கலந்து கூட இந்த மார்கழி மாதம்லாம் நான் தெளிச்சு விட்டேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம வந்து அழகாக வந்து தெளிச்சு விட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ நம்மளுடைய வாசல் எப்படி இருக்குது, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய வீட்லேயும் இது மாதிரி வாசல் தரைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.